ஃபஸ்ட் டைமாக அர்ஜுன் தாஸ் சாரை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் பார்த்தோம். அதாவது ரொமான்டிக் அர்ஜுன் தாஸ் சாரை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தோம். ஹாப்பியாக இருந்துச்சு அது. அப்புறம் நிறைய ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. முக்கியமாக ஃபீமேல் லீடில் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் வர்ற லீடு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன க்யூட்டான சீன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் எமோஷனலான சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் போலீஸ் கேரக்டர் அதாவது வில்லன் கேரக்டர் பண்ணவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக போகுது, சூப்பராக போகுது. ஒன்றும் போர்லாம் அடிக்கல, அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு. மகாமுனிலாம் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராக போகுது, கொஞ்சம் கூட போர் அடிக்கல. லவர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ட்ரக் அடிக்கிறாங்க, அந்த கதைக்கு அது தேவைப்படுது. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதையும் காட்டுறாங்க, நல்லா இருக்குது. சித்த வைத்தியம் அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளாக இது மாதிரி ஒரு மூமெண்ட்டில் நான் சினிமாவில் பார்க்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அர்ஜுன் தாஸ் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரோட வாய்ஸே மோஸ்ட் ஆஃப் ஸ்கோர் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் எனக்கு செகண்டாக ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் சிரிச்சுக்கிட்டு ஸ்மைலோட ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க அந்த அவங்க சாகிற சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. பட் மெயின் வந்து நெகட்டிவ் வில்லன் தான். அவரை பார்க்கும்போது என்னை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்தது சில மூமெண்ட்ஸ்லாம். ஓகே, நம்மளும் அப்படி தான் இருப்போமோ அப்படின்றலாம் தோணுது. பட் டோட்டலாக சொல்லப்போனால் படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு விஷுவல் அந்த கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. சைக்கோ மாதிரியான கேரக்டர்ஸ் நிறைய இருக்காங்க, ஆனால் சைக்கோன்னு சொல்ல முடியாது. மற்றபடி சைக்கோ மாதிரியான கேரக்டர்ஸ் ஒரு கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. செகண்ட் ஹாஃபில் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏன் ஸ்லோவாக போச்சு அப்படின்ற விஷயம்லாம் ரிவீல் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். லைஃப்பில் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு விஷயம் இந்த படம் கற்றுக் கொடுக்கும். எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். ஃபேமிலியிலேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் யார் பார்த்தாலுமே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எதனா ஒரு கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து படம் தான். ஃபேமிலி பார்க்கலாம், பசங்களாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம், இல்லை எல்லாருமே வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இயற்கையோடு சார்ந்து வாழணுன்ற விஷயம் நம்ம கண்டினியூஸாக சாந்தகுமார் சார் படத்தில் சொல்கிற எல்லா விஷயம் தான் இது. இயற்கையோடு நம்ம சார்ந்து வாழணும், இயற்கைக்கு நம்ம எந்த தொந்தரவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்றத. ஹீரோட ஆக்டிங் மற்ற படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காது. அதே மாதிரி இந்த படத்துக்காக தனியாக ட்ரைனிங் எடுத்துருக்கிறாரு ஆக்சுவலி. ஸோ அந்த நல்லாவே தெரியுது, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. வில்லனோட ஆக்டிங் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. அவர் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ஒவ்வொரு இடத்துலையுமே கிளாப்ஸ் தான், வர எல்லா இடத்துலையுமே அந்தளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் படம் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் படத்தில் அவர் ரொம்ப நல்லா அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இதே மாதிரி இன்னும் வர நிறைய படங்களில் அவர் நடித்து நல்லா சக்ஸஸ் ஆகும். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப மியூசிக் ரொம்ப லைக் ஆனது. சாங்ஸ் எல்லாம் கூட இல்லைனா கூட மியூசிக்ஸ் வந்து ஒரு சில லக்கிலலாம் சாங் வர வேண்டிய லக்கில் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருந்தது. அது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப நான் லைக் பண்ணேன் மியூசிக். கிளைமேக்ஸ் நைஸ். அது எப்படி சொல்கிறதுனா, அந்த போலீஸுன்ற ஒரு விஷயத்தை வச்சு வேணாம், ஏற்கனவே மேலே நிறைய ப்ராப்ளம் ஓடுது. அதனால் போலீஸுன்ற ஒரு விஷயத்தில் அழகாக ஒரு கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு இருந்தாங்க காசை வீண் பண்ணாமல் ஒழுங்காக இந்த படத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க. படத்துக்கு வந்து காசு செலவு பண்ணாமல் இந்த படத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க. இல்லை சரி வேறு படத்துக்கு காசு செலவு பண்ணாமல் இந்த படத்துக்கு வந்து காசு செலவு பண்ணி போங்க. ஏன்னா செம்ம ஒர்த்தான படம், செம்ம படம். அர்ஜுன் தாஸோட கரியரே சூப்பர் டாப் மோஸ்ட் படம். இது வேற மாதிரி படம். கொரோனாவுக்கு முன்னாடி வர வேண்டிய படமா இல்லை வந்து கொரோனா வரப்போதான்னு தெரியல. ஏன்னா கான்செப்ட் லைட்டாக அப்படி தான் முடிஞ்சுது. பட் ஸ்க்ரீன் பிளேலாம் சாந்தனு சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணிடலாம். அண்டு இதில் சொல்ல வர கருத்து என்னன்னா, லைட்டாக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்க்கணும். ஆமாம், ஒருத்தன் ஏன் வந்து சைக்கோவாக வரானா, அவன் கல்யாணம் பண்ணிட போகிற பொண்ணு அவங்க வீட்டில் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அங்கே தான் வந்து ஒருத்தர் சைக்கோவாக மாறுறான். ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி இன்னொருத்தர் லவ் பண்ண, அப்படி இவன் விட்டா அந்த பொண்ணு போயிட்டு அவன் ஒரு சைக்கோவாக மாறு இந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எங்களுக்கே புரியல கொஞ்சம் ட்விஸ்ட்டு. கண்டிப்பாக ஃபேமிலிஸ் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். ஸோ பாருங்கள், ஒரு டைம் பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தா தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஒரு டைம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் சொல்கிறதுனால வந்து நீங்கள் பார்க்கவும் வேணாம், நான் சொல்கிறதுனால பார்க்காம போகவும் வேணாம். ஸோ உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்கள். ஃப்ரீயான டைமில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லவ் ஸ்டோரி மாதிரி
Yeah, it's good. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் டிஃபரன்ஸ் அதெல்லாம் சொல்லுங்கள். First half, second halfல நிறைய ஸ்டோரி இருக்கு first half விட, but the movie is good. Very ஹீரோ nice. ஆக்டிங் எப்படி இருந்தது படத்துல? Yeah, very good. Yeah, hero and both the heroines have done a good job. It is good. Even the villain's role is good. Yeah. வெரி குட் மூவி. எப்படி சார்? Yeah, it was really nice. Watched it in theaters and yeah, we wish the whole team a very good of luck. Thank you. நல்லா இருந்ததுமா, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்தது படத்தில் தேட்டரில் பார்க்கும்போது? எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும். குடும்பத்தோட ஃபேமிலி மூவியா சார்? ஃபேமிலி மூவி. அர்ஜுன் தாஸ்க்காக தான் நான் வந்தேன். படம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் படம் நல்லா இருக்குது. இன்னமும் ஸ்டோரி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது, மூவியும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், நல்லா இருக்கு படம். அவங்க வந்து ஜாயிண்ட் வலிக்கிற மாதிரி சீக்வன்ஸாக நிறைய இருக்குது. அதை தவிர்த்து இருக்கலாம் மேபி, எனக்கு தெரிஞ்சு. அது எப்படி அவங்க ஓப்பனாக அப்படி காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு சில சீக்வன்ஸ் வந்து ரிவர் சைடில் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அது போலீஸே வந்து பார்க்குறாங்க. பட் ஆனால் பெருசாக எடுத்துக்காத மாதிரி காட்டியிருக்காங்க. அது மட்டும் தவிர்த்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் மோர், தயிர், சாம்பார், ரசம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு படம். படம் ஃபுல்லாகவே காமெடி தான். அது வில்லன் என்ட்ரி பயங்கரம். அதாவது எப்படி சொல்கிறது, படம் சூப்பர். நீங்கள் ஒரு மாசான வில்லன் மட்டும் பார்த்துருப்பீங்க. இவர் கிளாஸாக வந்துட்டு அப்படியே செம்ம காமெடியை கொடுத்துட்டு போயிட்டாரு. படம் ஃபுல்லாக செம்ம காமெடி தான். உட்காந்து சிரிச்சு வயிறே வலிச்சிருச்சு. நீ வந்து கேளுங்களேன் எல்லாம். ஆக்சுவலாக அந்த போலீஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பேர் என்ன மச்சான்? அவர் தெரியல மச்சான். இல்லை பேர் தெரியல, ஆனால் அவர் நிறைய கெட்டப்பில் வந்தார். அந்த டவுசரோட வந்தார்ல, அதான் லாஸ்ட்டில் ஒரு டவுசர் சீன் இருக்கும். வருது தம்மா தொட்டு பாக்ஸர் போட்டு வந்து இப்படி நிற்பார். டாப் ஆங்கிலேருந்து ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. பயங்கரமாக இருந்துச்சு மச்சான். அது ஃபேமிலி மூவியா சார் இது? ஃபேமிலி மூவி தான். ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் நல்லா காமெடி மூவியாக இருக்கும். ஃபேமிலியாக வந்தால் கொஞ்சம் போரிங் மூவியாக இருக்கும். ஆக்ஷன் ஃபைட்லாம் படத்தில் என்ன காமிச்சிருந்தாங்களா? கிளைமேக்ஸ் ஃபைட்டு ஒன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் காமெடியாக இல்லை, சூப்பராக இருந்துச்சு படம். அதாவது எப்படி சொல்கிறது, இதில் வந்து ஹீரோ வந்து வில்லன் தான் வந்து ஹீரோவே. அதாவது வில்லன் வந்து ஹீரோ, அதாவது காமெடி ஹீரோ. அந்த மாதிரி ஒரு அர்ஜுன் தாஸுக்கு அர்ஜுன் தாஸுக்கு வந்து இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் வந்து செட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. லவ் ஜேர்னல் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பெருசாக ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக அர்ஜுன் தாஸ் சார் வந்து சீரியஸாக செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நடித்ததோட இது ரொம்ப பெட்டரான ஒரு மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்னியா மேம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கருப்பன் மூவியில் பார்க்கும்போது செம்ம டிஃப்ரென்ஸு. இந்த மூவியில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. சீரியஸாக லைக் எப்படி சொல்கிறது, ஒரு அவங்களோட ஆக்ஷன்ஸும் சரி, அவங்க ஆக்ட் பண்ண விதமும் சரி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டோடு இப்போ ரொம்ப பெட்டராக இருக்குது அவங்க பண்ண ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. அர்ஜுன் தாஸ் ஆக்டிங்னு வந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலி மூவியா சார்? ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நீங்கள் ஃபேமிலியோட வரலாம்? இல்லை சாங்ஸ் பிஜிஎம்லாம் சாங்ஸும் வந்து பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க படத்துக்கு? ரேட்டிங்கு 10க்கு 8 தான். 10க்கு 8. 10க்கு 9 கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் வந்து நேச்சுரல் பிளேசஸ் காட்டினதுனால என்னோட லைக் நேச்சுரல் ப்ளஸ் அந்த சித்த மருத்துவம் இதெல்லாம், அதனால 10க்கு 9 கொடுக்கலாம். லவ் சீக்வன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அர்ஜுன் தாஸுக்கு. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. அவர் ரகடாக பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மாதிரி லவ்வாக போகுது. ஸோ நல்லா தான் இருக்குது. வந்து பாருங்கள், எல்லாம் வந்து தேட்டருக்கு வந்து பாருங்கள். எல்லாம் தேட்டருக்கு வந்து பாருங்கள். அர்ஜுன் தாஸ்க்காக வந்து பாருங்கள். எடுத்த டேரக்டருக்காக வந்து பாருங்கள். எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா. எல்லா படங்களும் வெற்றி அடையணும். ஸோ அதனால் எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். போலீஸ் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார், அவர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மீதி எல்லா படம் வந்து நல்லா தான் இருக்குது. நிறைய லேக் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். என்ன காரணம்னா படத்துக்கு அந்த சுவாரஸ்யம் தேவைப்பட்டதுனால, அந்த லேக் தேவைப்பட்டதுனால கொஞ்சம் இழுத்துருக்குறாங்க. அது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறது பெரிய